ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராபிட்டோ பைக் டாக்ஸியில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராபிட்டோவில் காலையில் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக ₹500 தரேன்னு சொல்கிறாங்க. அந்த மினிமம் கேரண்டினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் ராபிட்டோவில் காலையில் ஒரு 4 மணி நேரம் கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு வேலை ₹250 ₹300 தான் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ₹200 போட்டு உங்களுக்கு ₹500 கொடுப்பாங்க. நீங்கள் நம்பிக்கையாக அந்த 4 மணி நேரம் வேலைக்கு போகும் ₹500 வேணும்னு நினச்சிங்கன்னா 4 மணி நேரம் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ₹500 உங்களுக்கு கேரண்டியாக நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நிறுவனத்தோட செயல்பாடு. இந்த நிறுவனம் என்ன சொல்ல வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் 4 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ₹500 கொடுத்துருவோம். நீங்கள் நம்பிக்கையாக ₹500 எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நினச்சி வேலை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. 4 மணி நேரம் நீங்கள் கண்டினியூட்டியாக பைக் டாக்ஸி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா குறைஞ்சது ₹200 பெட்ரோல் போட்டே ஆகணும். நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் ஏன்னா பைக் டாக்ஸி வந்து ஃபுட் டெலிவரி கிடையாது, பக்கத்தில் டெலிவரி கொடுத்துட்டு போக. பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி ரிட்டன் ஒரு 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். பிக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பெட்ரோல் 4 மணி நேரத்துக்கு கம்பல்சரி ₹200 பெட்ரோல் போட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் வந்து மினிமம் கேரண்டி உங்களுக்கு நாங்கள் வந்து ₹500 தாரோன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த ₹500க்கு அவன் கமிஷன் பயங்கரமாக அடிப்பான். இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்ல போணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ₹700 ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த ₹500 காசு வரும். அந்த கமிஷன் காசு போக, அதாவது இப்போ ஒரு அமௌண்ட் ₹100 இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ₹36 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் ராபிட்டோ நிறுவனத்துக்கு நீங்கள் பே பண்ணணும். அந்த மீதி காசை தான் உங்களோட அமௌண்ட், அந்த அமௌண்ட் தான் ₹500 உங்களுக்கு தரேன்னு சொல்கிறானே தவிர, நீங்கள் ஓட்டின அமௌண்ட் ₹700 ஓட்டிடுவீங்க, ₹700 ₹800 ஓட்டிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் வரும். அந்த ₹500 ரேஞ்சில் தான் வரும். இந்த அப்டேட் யாருக்காக? நமக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக கிடையாதுங்க. இது வந்து அந்த நிறுவனத்துக்காண்டி தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் கேரண்டி அவன் சொன்னனால அவனோட ரேட்டுக்கு தான் நீங்கள் ஓட்டுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி போகும்போது நமக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போனா ₹100 கொடுக்குறாங்க, ₹100 நம்மளே எடுத்துப்போம். அந்த கமிஷன் காசு லேட்டாக தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கமிஷன் காசை நம்ம கண்டிப்பாக கட்டினா தான் நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கமிஷன் காசு கரெக்டாக கொண்டு போய் அவனுக்கு சேரும். ஏன்னா ₹150 ₹200 வந்தாலே பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பே பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பக்கா தெளிவாக அவனோட அதாவது ராபிட்டோ நிறுவனத்தோட சுயலாபத்துக்காண்டி கமிஷன் கரெக்டாக வரணுன்றதுக்காண்டி மட்டும்தான் இந்த அப்டேட். தவிர தயவு செஞ்சு 4 மணி நேரம் நீங்கள் ராபிட்டோ, ஓலா, போர்ட்டர் நீங்கள் 3 சேர்த்து ஓட்டி பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிட்டு போகிறீங்க. இந்த கால டைமில் டிராஃபிக் இருக்காது, நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதை ரொம்ப தெளிவாக அந்த அப்டேட் கொடுத்துருக்கான். அவங்க சுயநலத்துக்காண்டி தான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த அப்டேட்டில் வேலை பார்க்கணுமா வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அப்டேட் வந்து பெரிய அப்டேட்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா 4 மணி நேரம் வேலை பாருங்களேன், நீங்கள் ₹450 குறையாமல் ஓட்டிடுவீங்க. நீங்கள் ஏன்னு கேளுங்க, 4 ஆர்டர் ₹100 ஆர்டர் 7 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா போகும். அது உங்களுக்கு ₹400 வந்துடும். ஸோ இதுக்காண்டி இந்த அப்டேட்டுக்காண்டி 4 மணி நேரம் கம்பல்சரி லாகின் பண்ணி இருந்து டிராஃபிக்கில் ஓட்டிலாம் தேவையே இல்லை. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். டெலிவரி வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டு ஹெவி ஒர்க் போடுறது வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்களை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் நல்லா ஏர்னிங் பண்ணிட்டு போவாங்க. காலிலேருந்து முக்கி ஓட்டுவீங்க, கிட்டத்தட்ட 1000 கூட சம்பாதிக்க முடியாது. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வேலை பார்ப்பான், 1500 சம்பாதிச்சிட்டு போயிடுவான். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளை அடுத்தடுத்து வேலை பார்க்க வைக்கிறக்காண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹500 மினிமம் கேரண்டினா 100 பேர் இருக்கிற இடத்துல 500 பேர் வேலை பார்ப்பான். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட டிமாண்ட் வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி ஆகிடுதுல. ஸோ இந்த நிறுவனத்தோட நோக்கம் இதுதான். தயவுசெய்து இந்த அப்டேட்டை பார்த்து யாரும் ஏமாந்து போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கொடுக்குற அந்த கமிஷன் காசெல்லாம் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு ₹500 ஆட் பண்ணிட்டே இருப்பான். இப்போ ₹100 கஸ்டமர்ட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ₹76 தான் வரும். அந்த ₹76 ₹30 வாங்கினீங்கன்னா அதில் ₹15 தான் வரும். அப்படி ஏற்றி தான் அந்த ₹500 உங்களுக்கு கணக்கு சொல்கிறான். ஸோ தெளிவாக இருந்துங்க மக்களே. நன்றி, வணக்கம்.